delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். உயரங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். துல்லியமான தொழில்நுட்பம், நம்பகமான பாதுகாப்பு, உயர்வின் புதிய அடையாளம். அக்கார்ட் எலிவேட்டர்ஸ். சரத்குமார் மீது பல மோசடி வழக்கு, காமராஜர் பெயரில் மோசடி. 2007 பிப்ரவரி மாதம் 29 காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுறன்னு சொல்லி ஏறக்குறைய 15 ஏக்கர் நிலம், இன்னைக்கு அதோடைய மதிப்பு 150 கோடி ரூபாய். சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். காமராஜருடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் தனக்கு பின்னால் வருவான்னு நம்புறாரு. ஒரு ஆள் இவர் பின்னாடி போகல. என்ன காரணம்னா, இவர் மீது நம்பிக்கையே இல்லை. இவர் இந்த காமராஜர் பெயரில் மோசடி செய்த நிலத்தை இப்பொழுது அது பல கோடி ரூபாய் மதிப்பாகி போச்சு. ஆன பிறகு மதுரையைச் சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு 150 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டார். காமராஜையும் ஏமாற்றுகிறார், காமராஜருடைய சமூகத்தையும் ஏமாற்றுகிறார், அறக்கட்டளையும் ஏமாற்றுறார், மணிமண்டபம் ஏமாற்றுகிறார். இப்படி மோசடி மோசடி மோசடி, பல மோசடி, பல இடங்களிலிருந்து தப்பிக்க வேண்டியது. அதன் காரணமாகத்தான் இவர் இரவோடு இரவா கட்சியை பாஜகவை இணைக்க வேண்டிய தேவை வந்தது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் பாஜக பிரமுகர் திரு சரத்குமார் அவர்கள் மேலே ஒரு செக் மோசடி வழக்கு சைதாப்பேட்டை நீதிமன்றம் நேரில் ஆஜராக சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. என்ன பின்னணின்றது விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சரத்குமார் அவர்கள் மேலே திடீர்னு ஒரு வழக்கு வருவதற்கும், அது இந்த செக் மோசடி வழக்கு வர்றதுக்கும், நேரில் ஆஜராக சொன்னதுக்கும் பின்னாடி என்ன பின்னணி சார்? என்ன நடக்குது? பணமானவனுக்கு செக் கொடுக்குறாரு, செக்கில் பணம் இல்லை, கோர்ட்டு நோட்டீஸ் விட்டுருக்கு. இதில் என்ன பின்னணி இருக்க போகுது? இதான். ஆனால் நம்ம அப்படி சொல்லி முடிக்க முடியாது, டீட்டெயில்டாக பேசல. அதாவது சரத்குமார் மீது பல மோசடி வழக்கு, பல பெரிய மோசடி வழக்கத்தை இப்போ நம்ம பேச போகிறோம். என்ன மோசடினா காமராஜர் பெயரில் மோசடி. காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜுக்கு 2007 பிப்ரவரி மாதம் 29 காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுறன்னு சொல்லி ஏறக்குறைய 15 ஏக்கர் நிலம், இன்றைக்கி அதோடைய மதிப்பு 150 கோடி ரூபாய். இந்த நிலத்தை காமராஜர் மீது பற்றுக்கொண்ட அடித்தட்டு மக்கள், கருப்பட்டி காய்ச்சி விற்கிறவன், கல்லுமரம் ஏறுறவன், பதனி இறக்கிறவன், இப்படி அந்த உழைக்கிற மக்கள், அதே போல் வியாபாரி, மளிகை கடை, பொட்டி கடை, அண்ணாச்சி கடை, இது போன்ற ஏழை பால மக்கள்லாம் அப்போவே 15 கோடி ரூபா கொடுத்துருக்கான். எப்போ? 19 வருஷத்துக்கு முந்தி. ஓகே. இவரை சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். காமராஜருடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் தனக்கு பின்னால் வருவான்னு நம்புறாரு. ஒரு ஆள் இவர் பின்னாடி போகலை. என்ன காரணம்னா, இவர் மீது நம்பிக்கையே இல்லை. காமராஜர் பெயரை சொல்வதற்கு இவருக்கு 1% கூட தகுதி இல்லை. காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டுறேன், இப்படி இவர் இந்த காமராஜர் பெயரில் மோசடி செய்த நிலத்தை இப்பொழுது அது பல கோடி ரூபாய் மதிப்பாகி போச்சு. ஆன பிறகு மதுரையைச் சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு 150 கோடி ரூபாய்க்கு விற்றுவிட்டார். இப்போது நான் மணிமண்டபம் கட்டுறேன், எனக்கு இந்த இடத்த என்னிடம் ஒப்படை. இது யார் கேட்குறான்? ஆரோக்கிய பால் நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் நாடார்கள் கேட்குறாங்க. நாங்கள் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறோம், இதை எங்கிட்ட ஒப்படைச்சா நாங்கள் இதில் ஒரு கல்லூரி கட்டுறோம். ஏன்னா 15 ஏக்கர், அது இலவச கல்லூரி, மாணவர்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளிக்கூடம், ஒரு நூலகம், ஐஏஎஸ் இலவச பயிற்சி மையம், ஐபிஎஸ் பயிற்சி மையம், குரூப் 1 பயிற்சி மையம், இலவசமாக அந்த சமூகத்தை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துக்கொண்டு போவதற்கு காமராஜர் பெயரில் நாங்கள் ஒரு அறக்கட்டளை கொடுக்குறோம், மணிமண்டபம் கட்டுறோன்னு ஆரோக்கிய பால் நிறுவனம் உரிமையாளரை போன்ற பல பேர் கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு? எல்லாரும் என்கிட்ட கொடுங்க, நானே மணிமண்டபத்தை கட்டுகிறேன், இப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறார். 2007 வாங்கப்பட்ட இடம், அதற்கு வசூலிக்கப்பட்ட பல கோடி, அந்த பணம் என்ன ஆச்சுன்னு தெரியல. காமராஜையும் ஏமாற்றுகிறார், காமராஜருடைய சமூகத்தையும் ஏமாற்றுகிறார், அறக்கட்டளையும் ஏமாற்றுறார், மணிமண்டபம் ஏமாற்றுகிறார். இப்படி மோசடி மோசடி மோசடி,
பல மோசடி. இந்த மோசடியினுடைய உச்சகட்டம் என்னென்னா, காமராஜர் அறக்கட்டளைக்காக கொடுக்கப்பட்ட நிதி மோசடி, வாங்க கொடுத்த நில மோசடி. இப்போ அந்த நிலம் மதுரையை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருக்கு விற்கப்பட்ட அது மோசடி. இப்படி மோசடி மன்னன் சரத்குமார். சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவர் இப்போ பாஜக கட்சியில் போயிட்டார், கட்சியை இணைச்சிட்டார். இதுதான் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும். இவர் எப்படி அரசியலுக்கு வர்றாருன்னா, இவர் தினகரன் பத்திரிகை மச்சான், தினகரன் கந்தசாமி அக்காளை திருமணம் செய்த மச்சான். ஆமாம், அக்காளை திருமணம் செய்யாமல் அக்காவை காதலிக்கிறார். திருமணம் செய்தது ஆதித்தனாருடைய மகளை. ஆதித்தனாருடைய மகளை திருமணம் செய்கிறார். அக்கா காதலித்தார் கேபிகே கந்தசாமியை. கேபிகே கந்தசாமி காதலித்தது சரத்குமார் அக்கா, அந்த அம்மா பேர் மறந்து போச்சு. திருமணம் செய்தது ஆதித்தனார் மகளை. அப்போ அதன் பிறகு ஆதித்தனார் மகள் மரணம் அடைந்த பிறகு, அந்த அம்மா தற்கொலை செய்து இறந்து போன பிறகு குமரனை ஒரு குழந்தை, இப்போ அவர் தான் தினகரன் கந்தசாமியுடைய ஒரு மகன். குமரனை பிறந்த பிறகு, அந்த அம்மா இறந்த பிறகு சரத்குமார் அக்கா கல்கத்தாவை சேர்ந்த ஒரு பெரிய ஃபயர் ஒர்க்ஸ் தீப்பெட்டி கம்பெனி அதிபர் கல்கத்தாவுக்கு கட்டி கொடுத்து அங்கே பேக் பண்ணியாச்சு. அந்த அம்மா கணவனை விட்டு கேபி கந்தசாமியோடு வந்த பிறகு இவர் மச்சானாகிறார். கேபிகே கந்தசாமியினுடைய தினகரன் பத்திரிகையினுடைய பெங்களூர் முகவராக அங்கே போய் சேர்றார். சைக்கிளில் பேப்பர் போடுவது தான் இவருடைய வேலை. ரிப்போர்ட்டர் இவர் தான், ஏஜெண்ட் இவர் தான், பேப்பர் பாய் இவர் தான், இவர் சொந்தமாக ஒரு சைக்கிள் இவர் தான். இப்படி இருந்த நபருக்கு சினிமா ஆசையின் மூலம் சென்னை வருகிறார். சென்னை வந்த பிறகு தான் இவர் சினிமாவில் போராடி ஒரு பிரபலம் ஆன பிறகு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த அரசியல் கட்சி முழுக்க அரசியலை ஆரம்பிப்பதற்கு முன்பு நீங்கள் திமுகவில் இருக்கார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அப்புறம் அங்கேருந்து அதிமுகவுக்கு வராரு. அதிமுகவில் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருக்கார். ராதிகா 2 பேரும் ஜெயலலிதாவுக்கு நெருக்கமாக இருக்காங்க. ஒரு முறை இவர் ஜெயலலிதா தீவிர பிரச்சாரம் செய்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டம் நாடார் பகுதியில். ராதிகாவும் இவரும் அதிமுக ஜெயலலிதா முன்னிலை தங்களை இணைத்துக் கொள்வதற்காக போகிறாங்க. அன்றைக்கி விமானம் ரத்து. உடனடியாக ஜெயலலிதா என்ன பண்ணுது, விஜய் மலையாட்டை சொல்லி தனி விமானத்தில் திருவனந்தபுரம் போய் இறங்கி, திருவனந்தபுரத்துலேருந்து போய் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். கொள்கை, கோட்பாடு, லட்சியம் ஒன்றுமே கிடையாது இந்த சரத்குமாருக்கு. இப்போது அவர் இப்போ என்ன கையில் பச்சை குத்து சொல்கிறாரு, நாட்டாமை குடும்பத்தார்னு தன்னை பச்சை குத்திக்க சொல்கிறார். இவர் எந்த வகையில் நாட்டாமை? படத்தில் நடித்தா நாட்டாமை குடும்பம் ஆயிட முடியுமா? கேப்டன் விஜயகாந்த்னா கப்பலுக்கு கேப்டனா, இராணுவத்துக்கு கேப்டனா, இல்லை ஆர்மி கேப்டனா? கேப்டன் இப்போ பிரபாகரன் படத்தில் நடிக்கிறார், இவர்கள்லாம் கேப்டன். இது போன்ற போலி பட்டங்களை வாங்கி கொள்ளுகிற இந்த இப்போ சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம், அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிக்கு போனால் நீங்கள் காமராஜர் அறக்கட்டளைக்கு, காமராஜர் மணிமண்டபம் கட்டுவதற்கு நாங்கள் கொடுத்த காசு என்னாச்சுன்னு கேட்போம். இப்போது இந்த போன்ற மோசடி நபர்களால் காமராஜருடைய பெயரில் கட்சி, சமத்துவ மக்கள் கட்சி காமராஜ் படத்தை பிரபலப்படுத்தி இது மோசடி செய்வதற்கு பயன்படுகிறதே தவிர அதே வகையில் தான் மோசடி. நீங்கள் இப்போ சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வழக்கு போவதற்கு காரணம், இப்போ ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்டு 50 லட்ச ரூபா கடன், பல அரசியல் மாற்றங்கள், அரசியல் பின்னணிகள் இதெல்லாம் கடந்து தான் இப்போ சரத்குமார் காமராஜர் மணிமண்டபம் மோசடி வழக்கு ஒன்று இருக்குது. ஒரு வழக்கு 2 வழக்கு இல்லை, பல 100 வழக்கு பதிவாக போகிறது. இவர் அந்த ரியல் எஸ்டேட் பணத்தின் மூலம் யாருக்கும் மணிமண்டபத்துக்கு நிதி கொடுத்த அத்தனை பேருமே இப்போ மோசடி வழக்கு தான். அதே போல் நீங்கள் திரைப்படத்துறையில்
பல பேருக்கு பல கோடி பாக்கி. நடிகர் சங்க தலைவராக இவரும் ஒரு ஆதாரம் இருந்த காலத்தில் நடிகர் சங்க வங்கி கணக்கை முறைகேடாக பயன்படுத்தினார், முறைகேடாக எடுத்துக்கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் பேர் தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா ஒரு நிகழ்ச்சியில் இருக்காங்க, ஜெயலலிதா கார் வருது, ஜெயலலிதா பார்ப்பதற்கு போகிறாங்க, அந்த அம்மா இவரை பார்க்காம கிளம்பி போகிறாங்க. இப்படி பல விஷயங்கள் நடந்தது. காரணம் ஜெயலலிதாவுக்கும் விசுவாசம் இல்லை, கருணாநிதியே கேடி மோசடி, அவர்கிட்டையும் விசுவாசமாக இல்லை. இப்படி கட்சி ஆரம்பித்த காலத்தில் இலங்கை தமிழர் பிரச்சனையை பேசுவதற்கு திமுக ஆட்சி காலத்தில் டெல்லிக்கு ஒரு அனைத்து கட்சி குழு போகுது. அதில் அனைத்து கட்சி குழுவில் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சி பிரதிநிதியாக ராதிகா தான் போகுது. ராதிகா டெல்லிக்கு கருணாநிதிக்கு துணையாக போகிற பொழுது திருமாவளவனை ஈழத்தமிழர் பிரச்சனையில் சிங்களர்களுக்கு ஆதரவாக டெல்லியில் பேசி திருமாவளவனோடு ஒரு பெரிய முரண்பாடு வந்து அந்த முரண்பாடு பிறகு இங்கே அது பேசி சமாதானம் செய்யப்பட்டது. அதே போல் சமத்துவ மக்கள் கட்சி திருமங்கலத்தில் கருணாநிதி இருக்கிற காலத்தில் திருமங்கலம் ஃபார்முலா அப்போ தேர்தல் நிற்கிற பொழுது 784 வாக்கு தான் இவர் வாங்கின மொத்த வாக்கு. நாடார் முன்னேற்ற கழகம்னு ஒரு சுயேட்சையாக ஒரு நாடார் இளைஞர் நின்று 1800 வாக்கு வாங்குறார். அப்போ நாடார் மக்கள் சரத்குமாரை புறக்கணித்து பல வருஷம் ஆகிப்போச்சு. கடைசியாக இப்போ பெரிய பரபரப்பான செய்தி என்னென்னா, பல கோடி ரூபாய் கடன். இந்த கடனுக்கு காமராஜ் மணிமண்டபம் இடம் அடைக்கப்பட போகிறது. இது அப்போ மணிமண்டபத்துக்கு வசூல் செய்த பணம், ஏழை எளிய மக்கள் அனுப்பிய அந்த நிதி அத்தனையும் மோசடி கணக்கில் தான் வரப்போகுது. காரணம் இவருடைய திரைப்பட தொழில், சமத்துவ மக்கள் கட்சி, காமராஜ் மணிமண்டபம், இப்படி பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கு. அதில் ஒரு வழக்கு தான் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு சம்மன். வாங்குவதோடு சரி, யாருக்கும் கொடுப்பதில்லை. உல்லாச வாழ்க்கை உனக்கே சொந்தம், டயடா துபாய் போவார், சிங்கப்பூர் போவார், மலேசியா போவார், ஹாங்காங் போவார், பேங்காங் போவார். இதுதான் அவருடைய வாழ்க்கை நிலை. இப்போ சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் பாஜகவிலும் அவரை பெரிய அளவில் யாரும் பதவியோ அல்லது பொறுப்போ கொடுப்பதாக கூட இல்லை. சரத்குமார் என்ற ஒரு நடிகர் இருந்தார், ராதிகாவின் கணவராக இப்பொழுது இருக்கிறார். இதை தவிர இவருக்கு அந்த சமூகத்தின் சார்பில், காமராஜருடைய அறக்கட்டளை சார்பில் இவருக்கு எந்த விதமான புகழோ எந்த விதமான நன்மதிப்போ இல்லாத ஒரு நடிகராக மாறி போய்விட்டார். சார், இவர் தன்னுடைய கட்சியை சமத்துவ மக்கள் கட்சி வந்து பாஜகவோட இணைக்கிறதுக்கு என்ன காரணம்? அதே மாதிரி இப்போ சமீபத்தில் அண்மையில் படங்களும் பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு செக் பவுன்ஸ் ஆகிற அளவுக்கு என்ன சிச்சுவேஷன் வருது? இல்லைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு உல்லாச பேர்வழி. 2 இட்லி இருந்தால் 10 சட்னி இருக்கணும். இட்லி 2 தான், சட்னி 10 தான். நீங்கள் எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டிலே எது ரொம்ப காஸ்ட்லியான ஹோட்டலோ அங்கே தான் தங்குவார். நீங்கள் வாடகை எடுக்கிறது ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் வாடகை எடுப்பார். இப்படி மக்களுடைய பணம், மக்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கோம். ராயப்பேட்டை பெனிஃபிட் ஃபண்டு 50 லட்ச ரூபா பாக்கி. அந்த 50 லட்ச ரூபா கொடுக்காமல் ராதிகா தான் அந்த கடனை அடைச்சிது. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய உல்லாசமான வாழ்க்கைக்கு எத்தனை கோடிகள் இருந்தாலும் அது கடனாகத்தான் மாறும். வாங்குவதோடு சரி, எந்த வட்டி கொடுத்தாலும் வாங்குவார், யாராக இருந்தாலும் கடன் வாங்குவார். அப்போ இப்படி ஒரு பொறுப்பற்ற தன்மை. கடைசியாக இவர் சொந்த வாழ்க்கையில் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். ஆனால் காமராஜர் மணிமண்டபம் கட்டுவதற்கு காமராஜரையே ஏமாற்றியவர் இவர். காமராஜருடைய உண்மை விசுவாசிகள் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் பல பேர் இருக்கான். அவர்களையும் இவர் ஏமாற்றி இருக்கிறார். அத்தனை பேரும் கோர்ட்டுக்கு போனால் வாழ்நாள் முழுக்க சிறையில் தான் இருக்கணும். அதனால் அந்த மக்கள்
பெருந்தன்மையாக விட்டு விட்டார்கள். அதுதான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது. ஆனால் அரசியல் கட்சியை வந்து இணைக்க வேண்டிய தேவை என்ன? அதுவும் பாஜக கூட. அதாவது பாஜகவுக்கு போனால் ஒரு பெரும் தொகை கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, அவருடைய மகள் வரலட்சுமி சரத்குமார், அந்த அம்மாவுக்கு அவர் அந்த அம்மாவுக்கு திரைப்படம் எடுப்பதற்காக ஒரு பெரிய தொகை கொடுத்துருக்கார். அவர் தான் ப்ரொடியூசர். இந்த வழக்கு ஃபொரா சட்டப்படி, போதை மருந்து ஒழிப்பு சட்டப்படி விசாரணைக்கு வந்துருச்சு. அப்போ இவர் போய் சரண்டான இடம் அது பாஜக. என் கட்சியில் ஒரு ஆள் இல்லை. கட்சியில் இவரும் ராதிகாவை தவிர வேறு யாருமே இல்லை. மகளை காப்பாற்ற வேண்டும். நிறைய நிதி மோசடி இருக்குது. அப்போது இவருக்கு ஒரே பாதுகாப்பு யார்? அமித்ஷா தான். எல்லா இந்தியாவில் இருக்கிற எல்லா அக்யூஸ்டும் போய் சரண்டராகிற இடம். அப்போ இவரும் அமலாக்கத்துறை, போதை ஒழிப்புத்துறை, இப்படி பல இடங்கள்லேருந்து தப்பிக்க வேண்டியிருக்கு. அதன் காரணமாகத்தான் இவர் இப்போ இரவோடு இரவாக கட்சியை பாஜகவில் இணைக்க வேண்டிய தேவை வந்தது. அப்படி இணைத்திருக்கவில்லை என்றால் இவரும் சிறைக்கு போயிருக்கணும், இவருடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரும் சிறைக்கு போயிருக்கணும். உனக்கும் அந்த போதை மருந்து கடத்தல் மன்னனுக்கும் என்ன தொடர்? அவர் தான் அந்த போதை மருந்து கடத்தல் மன்னன் தான் இந்த அம்மாவுக்கு மேனேஜர், சினிமா பட தயாரிப்பாளர். இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி பாஜகவில் இந்த கட்சி, அந்த கட்சியில் காக்கா உரிமை கூட இல்லை, அது வேறு விஷயம். இணைப்பதற்கான தேவை அதுதான். இந்த செக் வழக்கு அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும்? என்ன நடக்கும் சார்? ஒன்றும் நடக்காது. இப்போ காமராஜ் அறக்கட்டளை நிலம் மதுரையைச் சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் அதிபருக்கு விற்கப்பட்டு விட்டது. அவன் இப்போ சைட் போட்டுட்ருக்கான். காமராஜே சைட் போட்டுட்ருக்கான். காமராஜ் அறக்கட்டளைக்கு சொந்தமான இடம், காமராஜர் மணிமண்டபம் இடத்த சைட் போட்டுட்ருக்கான். அந்த கடனை அங்கேருந்து பணத்தை வாங்கி இங்கே அடைச்சிடுவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாரை விற்றாலும் அதை பற்றி கவலை இல்லை, யாரை விலை பேசினாலும் கவலை இல்லை. இவர் சுகபோகமாக வசதி வாய்ப்பாக வெளிநாட்டு பயணம், உள்நாட்டு பயணம், 5 நட்சத்திர வாழ்க்கை, பிஎம்டபிள்யூ வாழ்க்கை, இப்படி தான் இவர் ஒரு சொகுசு நபர், உல்லாச நபர். அதை தாண்டி இவருக்கு எந்த விதமான அக்கறையும் கவலையும். இவரை பொறுத்த வரைக்கும் சுருளா கேஸில் சுருளாவுக்கு நெருக்கமானவர். எப்படி நெருக்கமானவர்? ரஞ்சித் ஹோட்டல், இப்படி பல கதை இருக்குது. இவருக்கு என்ன தேவை? உல்லாசமாக வாழ்வதற்கு லட்சங்கள் கோடிகள் தேவை. அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்கிற நபராக மாறி இந்த உல்லாச நபரை பொறுத்த வரைக்கும் கடன், கப்பி, வட்டி, வங்கி கடன், ராயப்பேட்டா பெனிஃபிட் ஃபண்டு, இப்படி பல சிக்கல்கள், சிரமங்கள். அது எது வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் உல்லாச உலகம். 2 சட்னிக்கு 10 சட்னி வேணும். இதுதான் அவருடைய லைஃப் ஸ்டைல். நன்றி, வணக்கம்.